காந்தா உச்ச நடிகராக இருக்கிற டி.கே. மகாதேவனுக்கும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண வச்ச டைரக்டர்னு சொல்லப்படுற ஐயா அவங்களுக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்து எடுக்கிற படத்துல சில இடங்கள்ல முரண்பாடு நடக்குது. அது எதனால அவங்க ரெண்டு பேரும் முரணா இருக்காங்க, அந்த படத்தை எடுத்து முடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதான் இந்த காந்தா படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த காந்தா படம் ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். கஷ்டப்பட்டு செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அதுக்கு எந்த வகையிலையுமே குறைஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்குற எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வேலையை செய்கிறாங்க. ஒரு வேலைன்னு வந்துட்டா கஷ்டப்பட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்றதை தாண்டி அந்த கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை இஷ்டப்பட்டு செஞ்சேன் அப்படின்னு சொல்ற மெச்சூரிட்டி எப்போ வருதோ அப்போதான் வேலையில் இருக்கிற கஷ்டம் தெரியாது. சிம்பிளாக சொல்ல போனால் வேலையை மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும், 100% லவ்வோட செய்யணும். கண்டிப்பாக அப்படி செஞ்சால் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் அந்த வேலை அதுக்கான பலனை கண்டிப்பாக அந்த கஷ்டத்துக்கு தரும். காந்தா இந்த படத்தை தியாகராஜ பாகவதர் டி.கே. மகாதேவன் அப்படின்னு சொல்லப்படுற நடிகரோட வாழ்க்கையை தழுவி எடுத்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண படம் தான் இந்த காந்தா. இந்த பீரியட் டிராமாங்கிறது இந்த படத்துக்கு ரொம்பவே ஒரு பெரிய பிளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த டைம்ல எப்படி மூவி எடுத்திருக்காங்க அண்ட் இவரை பத்தின ஹிஸ்டரி தெரிஞ்சு பார்க்குறவங்களுக்கு இந்த படத்துல அவருக்கான வேல்யூ இன்னுமே கொஞ்சம் அதிகமாகும் தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த படத்துக்கு அவங்க யூஸ் பண்ண பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் ரோலா இருக்கட்டும் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் போர்ஷன்ஸை ஃபிளாஷ்பேக்காக ப்ளே பண்ண விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டடி பண்ண வேண்டியதுக்கு ஸ்க்ரீன் பிளேலையும் எடிட்டிங்லையும் நிறைய விஷயங்கள் ரொம்ப கதைக்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. மூணாவது, இந்த படத்துக்கு ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ண விஷயம் கேஸ்டிங். ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு நல்ல கேஸ்டிங், அதுவும் இந்த மாதிரி பயோபிக் மாதிரி இருக்கிற படத்துக்கு சமுத்திரகனி, துல்கர் சல்மான், ராணா டக்குபடி, பாக்யஸ்ரீ இவங்க எல்லாருமே ஒரு அற்புதமான ரோலை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் வையாபுரி பாபு அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கேரக்டர் வரும் அவரு, அண்ட் காத்துங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ண பகவதி பெருமாள் இவங்க எல்லாருமே இந்த கதைக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாசிட்டிவான கேஸ்டிங். அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு இந்த படத்துல. அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னலான்னு சொல்லிடுறேன். இந்த படத்தோட டியூரேஷன் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஒரு ஃபுல் லென்த் மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் இன்னொரு படமா தெரிஞ்சு. பட் ரெண்டுமே சேர்த்தி ஒரே படம் தான். ஆனா இந்த ரெண்டு கதையும் மெர்ஜ் பண்ற விஷயத்த இன்னுமே கொஞ்சம் கிறிஸ்ப் அண்ட் டீடைல் தான் வந்து சொல்லியிருக்கலாமோன்னு தோணுச்சு. மற்றபடி பெரிய நெகட்டிவ் அண்ட் ஃபிளாஸ்ன்னு இந்த படத்துல பெருசா எனக்கு எதுவுமே தெரியல. அண்ட் மேபி நீங்க வந்து சொல்லலாம் இந்த படத்தோட டிஐ அண்ட் லைட்டிங் வந்து ரொம்ப டார்க்கரா இருக்கு, ஸோ அதனால கேரக்டர்ஸை தெளிவா பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஆனா கரெக்டான தேட்டர்ல, கரெக்டான சவுண்ட் சிஸ்டம் உள்ள தேட்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த டார்க்னஸ்க்கான ஃபீலை வந்து படத்தோட எமோஷன்ஸோட டைரக்டர் ப்ளே பண்ண விதம் உங்களுக்கு புரியும். ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டிஐ கலரும் லைட்டிங்குமே எனக்கு கரெக்டாக தான் ஒர்க் ஆன மாதிரி இருந்துச்சு. அண்ட் சில விஷயங்கள் பொலிட்டிக்கலி ரைட்டா இல்லையே, லாஜிக்கா இது கொஞ்சம் இடிக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சா இந்த படத்தோட கதைக்கு சினிமேட்டிக்கா ரைட்டா இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த கதைக்கு எந்த அளவுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டோரி டீடைலிங்லயுமே விசுவல் டெல்லிங்லையுமே டைரக்டர் ஸ்டேஜ் பண்ணி நல்லாவே எடுத்திருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். முக்கியமாக பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம்ஸில் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸாகவே எல்லாத்துக்கும் அமையும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்னு எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. துல்கர் சல்மான்லாம் படத்துக்குள்ளே ஒரு படம் நடிப்பார், அந்த படத்துக்கு வெளியே நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங்கை போடுவார். எப்படிடா இப்படியெல்லாம் நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு துல்கர் சல்மானோட ஆக்டிங்கை பார்க்கும்போது. அவருக்கு மேலே எனக்கு சர்ப்ரைசிங்காக என்ன ஒரு வில்லன் ரோல் மாதிரி தானே சமுத்திரகனி நடிப்பார் அப்படின்னு அந்த கேரக்டரை ஃபார் த சேக் வில்லனா மட்டும் இல்லாம கதைக்கு இம்பார்ட்டன்ட் உள்ள ஒரு ஆன்டகனிஸ்ட் கேரக்டரா தான் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. அந்த சமுத்திரகனியுமே நல்லா நடிச்சிருந்தாரு அந்த கேரக்டர் ரோல்ல. இன்னுமே சொல்ல போனா இந்த படத்துல ஹீரோன்னு ஒருத்தன் இல்லவே இல்லை, எல்லாருமே ஒரு கிரே ஷேட்ல, நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது, ஒரு கிரே ஷேட்ல தான் அப்படின்னு பேலன்ஸ்டு ரைட்டிங் வந்து எல்லா கேரக்டர்ஸுமே போயிருக்கு. அண்ட் ராணா டகுபதி வந்ததுக்கு அப்புறம் படத்தோட ஜான்ராவே வந்து ஒரு மாதிரி கிரைம் இன்வெஸ்டிகேஷனாகவும் காமெடி ஹியூமர்லயுமே வந்து ஷிஃப்ட் ஆகி ஒரு மாதிரி ஒரு வேற ஃபிளேவரை வந்து இந்த படத்துக்கு தந்துச்சு. அண்ட் முக்கியமா ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஓல்டு ஸ்கூல் சாங் பிக்சரைசேஷன் ஒன்று இருக்கும். அதாவது ஓல்டு ஸ்கூல்னு சொல்றது வந்து இந்த 2000s early 90s வந்த ஸ்கூல் ஓல்டு ஸ்கூல் சொல்ல, நான் விண்டேஜுக்கே உரித்தான 60s 40s வந்து ஒரு மாதிரி சாங் பிக்சரைசேஷன் இருக்கும்ல, அதாவது சாங்குக்குள்ள ஒரு எமோஷன் இருக்கும், அந்த எமோஷன்ஸை வச்சு ஒரு எடிட்டிங், அந்த சாங்குக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அந்த சாங்குக்காக ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்குற பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு சாங் பிக்சரைசேஷன் நான் வந்து பார்த்து ரசிச்சிருக்கேன் நிறையா பிளாக் அண்ட் ஒயிட் சாங்ஸில். அந்த இதை திருப்பியும் இப்போ மாடர்ன் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப தத்ரூபமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் 3 சாங்கை வந்து ரொம்ப அழகாக பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. நான் அந்த சாங்குக்காகவே வந்து திருப்பி இந்த படத்துக்கு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த சாங் பிக்சரைசேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக்கும் ஜானத் சந்தார் நல்லா போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜேக்ஸ் விஜய் போட்டிருக்காரு.
அவருமே இந்த படத்துக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு. மற்றபடி டெக்னிக்கலாக கேமரா ஒர்க், சவுண்ட் டிசைன், கலர் டிஐ, எடிட்டிங் இப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு சவுண்ட் குட் பிரில்லியன்ட் ஃபிலிம் தான் இந்த காந்தா. முக்கியமாக இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு லைட்டாக பேரை சைலண்டாக வச்ச விஷயங்கள் எல்லாம் எனக்கு படத்தில் பார்க்கும்போது அடடா அப்படின்ட்டு இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்துல லைட்டிங்கை மட்டும் கவனிச்சு பாத்தீங்கன்னா லைட்டிங் வந்து ஒரு கதை சொல்லும், டார்க் கிரே அப்படின்னு. இது வந்து ஜெனரலா பாக்குறவங்களுக்கு நான் சொல்றது புரியுமான்னு என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா சினிமாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, ஆஸ்பைரிங் சினிமா மேக்கர்ஸா மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னு புரியும்னு நம்புறேன். ஒரு ஸ்பெஷல் மென்ஷன், இவங்களை பத்தி பேசுவாங்களான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி அவங்க நடிச்ச படம் அந்த மாதிரி கிங்டம், மிஸ்டர் பச்சன் அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ல நடிச்சா பாக்யஸ்ரீ சைனாக இருக்கு. அவங்களோட கரியர் க்ரோத்துக்கும் முக்கியமா பாக்குற ஆடியன்ஸுக்குமே ஒரு நல்ல படம் தந்த திருப்தி இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ஓவராலா காந்தால ஸ்பாய்லரே இல்லாம எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த காந்தா மூவிக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு 80 மார்க்ஸ் தருவாங்க. காந்தா இன்ட்ரெஸ்டிங் ப்ரிமைஸ், எலிவேட்டட் பை ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்சஸ், பட் எக்ஸிகியூஷன் குட் பி மோர் டைட்டர். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் வரேங்க.